நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் 3 பேருக்கு காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கும். நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு கடைசியில் ஃபைனலாக பில் பே பண்ணுறப்போ அவங்க ஒரு பிஓஎஸ் மிஷின், அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினை காட்டுவாங்க. இந்த கடைக்காரங்களெல்லாம் நம்ம பேங்கிங் டர்ம்ஸில் மர்ச்சன்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மர்ச்சன்ட்ஸ்க்கு இந்த பிஓஎஸ் மிஷினை அவங்களுடைய பேங்க், அதாவது அக்வயரர் பேங்க்ஸ் தருவாங்க. நமக்கெல்லாம் இந்த கார்ட்ஸை இஷ்யூ பண்ணுறவங்க இஷ்யூவர் பேங்க். இந்த பிஓஎஸ் மிஷினில் கார்டை ஸ்வைப் பண்ணதும் இந்த கார்டில் இருக்க டேட்டா, அவங்க டிடெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட், இந்த டேட்டா வந்து அக்வயரர் பேங்க் போய் சேரும். அக்வயரர் பேங்க் இந்த டேட்டாவை இஷ்யூவர் பேங்க்குக்கு அனுப்புவாங்க. இஷ்யூவர் பேங்க் இந்த கார்டு இன்னும் ஆக்டிவாக இருக்கா, இந்த கார்டில் அவங்க கேட்குற அமௌண்ட்டை தர அளவுக்கு கிரெடிட் லிமிட் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு இதர் அப்ரூவ்ட் ஆர் டிக்ளைன் மெசேஜை அனுப்புவாங்க. அதுதான் அந்த பிஓஎஸ் மிஷினில் டிஸ்பிளே ஆகும். இப்போது இந்த அக்வயரர் பேங்க்கும் இஷ்யூவர் பேங்க்கும் நடுவில் நடக்கிற அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், இதை எனேபிள் பண்ணுற பேமெண்ட் நெட்வொர்க் தான் இந்த ஃபின்டெக் கம்பெனிஸான விசா அண்ட் மாஸ்டர் கார்டு அண்ட் ரூபேலாம் பண்ணுறாங்க. இவங்களோட வேலை என்னென்னா, இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து சீம்லெஸ்ஸாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, என்கிரிப்ஷனோட நடக்கணும். ஸோ அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், உலகம் ஃபுல்லாக இருக்க டேட்டா சென்டர்ஸ், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க எவ்வளோ எஃபிஷியன்ட்னா, இவங்க ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட 65,000 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் பண்ணுவாங்களாம். இப்போது டேட்டா ஃப்ளோ எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மணி ஃப்ளோவை பார்க்கலாம். நம்ம பே பண்ண வேண்டிய பில் அமௌண்ட் 1000 ரூபானா அந்த 1000 ரூபாவும் மெர்ச்சன்ட்டுக்கு போய் சேராது. நடுவில் ஒரு 2% கமிஷனை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த 2% கமிஷனை பேங்கிங் டர்ம்ஸில் மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட், அதாவது எம்டிஆர் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த 1000 ரூபா பில்லில் 2%, அதாவது 20 ரூபா, இந்த எம்டிஆர் வேல்யூவை இந்த அக்வயரர் பேங்க், இஷ்யூவர் பேங்க் அண்ட் பேமெண்ட் நெட்வொர்க் எடுத்துக்குவாங்க. மீதி 980 ருபீஸ் தான் மர்ச்சன்ட்டுக்கு போய் சேரும். யோசிச்சு பார்க்குறப்போ எல்லா மர்ச்சன்ட்ஸ்க்கும் இந்த 2% எம்டிஆர்ன்றது லாஸ் மாதிரி தான் தெரியும். யூஸ்வலாக இந்த பிஸ்னஸஸ்லாம் இந்த எம்டிஆர் வேல்யூவை அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட்லேயே இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த வேல்யூ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸாகவே தெரியாது. அவங்க கஸ்டமருக்கு ஒரு சீம்லெஸ் பேமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. பட் சின்ன பிஸ்னஸஸ்க்கு இது ஒரு பிரச்சனை. அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினே கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த எம்டிஆர் வேல்யூவை அவங்க பேர் பண்ணணும்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர்ஸ் நம்மகிட்டே வந்து இந்த எம்டிஆர் வேல்யூவை நீங்களே பே பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 ரூபா பில்னா 1020 ரூபா நம்மளை பே பண்ண சொல்லுவாங்க. ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் படி இந்த எம்டிஆர் வேல்யூவை மர்ச்சன்ட்ஸ் தான் பேர் பண்ணணும். கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட தள்ள முடியாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதை பே பண்ண விருப்பம் இல்லைன்னா அவங்கக்கிட்ட பொலைட்டாக நீங்கள் டிக்ளைன் பண்ணலாம். ஆர் இன்கேஸ் அவங்க ஏதாவது ஒரு வளர்ந்து வர பிஸ்னஸ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எம்டிஆர் வேல்யூவை நீங்கள் பேர் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கும் விருப்பம் இல்லை, அவங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னா காமனாக நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் டுடேஸ் டேட் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மர்ச்சன்ட்ஸ்க்கும் சரி, கஸ்டமர்ஸ் நம்மளுக்கும் சரி எந்த வித கமிஷனும் கிடையாது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான்.